வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாத்பட்டி புதூர், பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோடு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது ஹோட்டலுக்கு போனோமா, சாப்பிட்டோமா, வந்தோமா, எந்திரிச்சு போனோமா அப்படின்னு இருக்குனுங்கிற அவசியமெல்லாம் கிடையாது. சில கேள்விகள் கேட்கலாம். என்னப்பா சாப்பாடு நல்லா இருக்குது, பட் எந்த அரிசியில் சமைச்சிங்க, யாருப்பா ஓனரு, மாஸ்டர் யார், எந்த உணவு முறைகள், இந்த மாதிரிலாம் பலவிதமான கேள்விகள் எத்தனை பேர் வர்றாங்க. ஒரு அரசியலில் இருக்கிறார் பாஜகவினுடைய பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன், மதுரைக்காரர். அவர் கேள்வி கேட்குறதுக்கு ஒரு உரிமை இருக்குது. சாப்பிட்றாரு, காசு கொடுக்குறாரு. எந்த ஹோட்டலுக்கு போனாலுமே சரி. ஆமாம், ஒரு டீ குடித்தா கூட அந்த டீ கடையில் என்ன டீப்பா போடுறீங்க, என்ன பவுடர் யூஸ் பண்ணுறீங்க, மற்றபடி அன்னைக்கு குடித்தப்போ நல்லா இருந்து இன்றைக்கி குடித்த ஒரு மாதிரியாக இருக்குது, அன்றைக்கி போட்டது 3 ரோஸா, இன்றைக்கி போட்டது தாஜ்மஹால் டீயா, கேட்கலாம். அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்காக என்னுடைய ஒரு சென்டிமெண்ட், என்னுடைய விஷயத்தை பூத்த பார்ப்பது என்பது அது ஏற்றுக்கொள்ள முடியாது. சட்டப்படியான ஒரு விஷயம்னு இருக்கு இல்லையா. நான் கூட ஒன்று சொல்லிட்டு போவேன். ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன், ஒரு விஷயத்தை பார்ப்பேன், என்னப்பா இப்படி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, இந்த மாதிரி எங்களுதை பண்ணுங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு போயிட்டு உக்காந்துருந்தா ஹோட்டலுக்காரன் என்ன பண்ணுறது? அப்புறம் உணவு பண்டங்கள் அப்படிங்கிற ஒரு சட்ட திருத்தமான ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதில் பிரச்சனை வருமா இல்லையா? இதெல்லாம் ராம சீனிவாசனுக்கு தெரியாதா என்ன? அதாவது பாஜகவுடைய பொதுச் செயலாளர் இருக்கிறாரு, அதே நேரத்தில் நபார்டு வங்கியினுடைய இயக்குனராகவும் இருக்கிறார். ஒரு சாதாரண ஒரு சின்ன விஷயம் மதுரைக்காரரை, அந்த மதுரையைச் சேர்ந்த ராமசீனிவாசனுக்கு ஏன் தெரியவில்லை அப்படிங்கிறது ரொம்ப உண்மையிலே இது ஒரு பாராட்டக்கூடிய விஷயமாக பேசவே முடியாது. அதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு சட்ட திட்டங்கள் இருக்குது. அதன் அடிப்படையில் மக்கள் பார்ப்பான். அதாவது ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கிறாரு, போன வகையில் பிரியாணி சாப்பிட்ருப்பாரு போல இருக்குது. சாப்பிட்ட வகையில் அப்புறம் அவங்க எல்லா பந்தி வந்திருக்கக்கூடியவர் ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபல்யம் ராமசீனிவாசன் வந்திருக்காங்க, இப்படி ஒரு பெருமையாக கூட நின்று அப்படி பரிமாறுவாங்க. ஹோட்டல் சிப்பந்திகள்லாம் பரிமாறுவாங்க. அந்த ஹோட்டல் சிப்பந்திகிட்ட கேள்வி கேட்டிருக்கார். ஆமாம், அதாவது என்னப்பா இது என்ன ஹலால் பண்ணி தான் செஞ்சுருக்கீங்களா அப்படின்னு போட்டு கேட்டிருக்கார். ஆமாம் அப்படின்னு போட்டு அந்த சிப்பந்தி சொல்லியிருக்கார், ஹலால் பண்ணதான் அப்படின்னு சொல்லியிருக்கார். அப்புறம் கேட்டிருக்கார், ஓனர் என்ன இந்துவா முஸ்லீமா? ஆமாம், இதெல்லாம் தேவையில்லாத கேள்வி. இல்லை, ஓனர் இந்துவாக இருந்தான்னா முஸ்லீமாக இருந்தாலும், இந்துன்னா அங்கே என்ன அப்படியே அரேபிய உணவு பறந்துடுமா? இல்லை இஸ்லாம் இந்துன்னா என்ன அப்படியே தனிப்பட்ட முறையில் உணவு பறந்துடுமா? இல்லை இஸ்லாமியன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது உணவுகள் இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அந்தந்த இடத்துல அவர்களுடைய உணவின் நிலைப்பாடு அது முடிஞ்சு போச்சு. அவங்க சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். இந்த பஞ்சாபில் இருக்கிற கோதுமை நமக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. அங்கேருந்து இங்கே அரிசி சாப்பிட மாட்டேங்கிறான். பஞ்சாபையும் உருளைக்கிழங்கு சாப்பிட்றான். நம்ம அதை சாப்பிட்டா 2 நாளில் வாய்வு பிடிச்சிக்கும். அப்போ எங்கெங்கே என்னென்ன விளைகிறதோ அதன் அடிப்படையில் அங்கங்கே அவர்கள் மக்கள் சாப்பிட்டு பண்ணிக்கிட்டு போயிருக்காங்க. ரைட்டு, ஓகே. அதன் அடிப்படையில் ஒரு ஹோட்டலுக்கு போயிருக்கிறாரு, பிரியாணி சாப்பிட்ருக்கிறாரு. ரைட்டு, ஹலால் அப்படிங்கிற உறவு என்னப்பா போடுறீங்களா? ஆமாங்க போடுறாங்க. மற்றபடி ஒரு ஓனர் என்ன இந்துவா முஸ்லீமானு கேட்டது நியாயமாக இது? இல்லை, இதெல்லாம் தவறான ஒரு கேள்வி, மத தூண்டுதலான ஒரு கேள்வி. ஆமாம், எதுலேயோ மத சாயத்தை பூசுகிறவங்க சாப்பிட்றதுலேயுமா சாயத்தை பூசுவாங்க? இதெல்லாம் கேவலமான ஒரு விஷயம். பாஜகவுக்கு மிக கேவலமான ஒரு விஷயம். சாப்பிட்ற உணவு, அது எவனோ ஒரு ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு நீ சாப்பிட்டியா கேள்வி கேளு. அது என்ன இந்துவா முஸ்லீமான, அது என்ன கேள்வி? இதெல்லாம் முரண்பாடான ஒரு கேள்வி இல்லையா? இல்லை, ராம சீனிவாசனுக்கு தான் தெரியுமா? இல்லை பாஜக உள்ள பிரமுகர்கள் நிர்வாகிகள் தான் தெரியுமா? மற்ற யாருக்கும் தெரியாதா? சரி, அவர் சொல்லியிருக்கிறார். அந்த சர்வர் சொல்லி, ஆமாங்க ஓனர் இந்து தான் அப்படின்னு போட்டு சொல்லியிருக்கிறார். அப்புறம் சாப்பிட வர்றவங்களாம் எப்படிப்பா? எல்லா மதத்தினர் வர்றாங்க சாப்பிட்றது. இல்லை, சாப்பிடவா அதாவது எப்படிலாம் ஒரு குதர்க்கமான ஒரு கேள்வி பாருங்கள். சாப்பிட வர்றவங்களாம் எப்படிப்பா? சாப்பிட வர்றவங்கன்னா ஒரு ஹோட்டலில் இந்துக்கள் மட்டும் வருவாங்களா? இல்லை ஒரு ஹோட்டலில் இஸ்லாமியன் மட்டும் வருவாங்களா? இல்லை இன்னொரு ஹோட்டலில் ஏதாவது கிறிஸ்துவ மட்டும் இல்லை எழுதி வச்சுருக்கிறாங்களா?
இங்கு வந்து இந்துக்கள் மட்டுமே அனுமதி, இங்கு வந்து இஸ்லாமின் மட்டுமே அனுமதி, இங்கே வந்து கிறிஸ்துவன் மட்டுமே அனுமதி எழுதி வச்சுருக்காங்களே இந்த ஹோட்டல்லையாவது. அப்படி ஏதாவது சட்டங்கள் இருக்கா? இந்திய அரசியல் சாசன சட்டத்தை ஏதாவது ஈபிக்கு எதாவது இருக்கா? ஒன்றுமே கிடையாது. கேள்வி பாருங்கள். அதாவது ஓனர் இந்துவா முஸ்லீமா? ரைட்டு, ஓகே. இதே தேவையில்லாத ஒரு கேள்வி. அந்த இவர் சர்வர் சொல்கிறார் ஓனர் இந்து தாங்க அப்படிங்கிறார். ரைட். சாப்பிட வர்றவங்களெல்லாம் எல்லா மக்களும் தான் சாப்பிட வருவாங்க பாருங்கள். அதுலேயும் ஒரு மத சாயத்தை, ஒரு பாசிச சனத்தை, ஒரு சனாதனை போக்கை பூசக்கூடிய ஒரு சூழல். அப்போ சாப்பிட வர்றவங்களாம் வந்து ஹலால் பண்ணிட்டா அப்படியே இஸ்லாமியன் மட்டும்தான் வருவாங்களா? இந்துக்கள்லாம் வரமாட்டாங்களா? இல்லை, இருக்கக்கூடிய அத்தனை பிரியாணி கடைகள்லையும் இருக்கக்கூடிய பீஃப் ஸ்டால்லையும் அத்தனை சிக்கன் ஸ்டால்லையும் இஸ்லாமியன் மட்டும் கிறிஸ்துவன் தான் சாப்பிட்றானா? இல்லை, ராம சீனிவாசனுக்கு தெரியுமா எத்தனை இந்து மக்கள் சாப்பிட்றாங்க? அது எத்தனை பிரிவு கொண்ட சாதி பிரிவில் சாப்பிட்றாங்க? இன்றைக்கி பார்க்கக்கூடிய சமயத்தில் சிக்கன் மறந்து போச்சு. எல்லாம் பீஃபுக்கு இறங்கிட்டாங்க இந்து மக்கள். அது வந்து ராம சீனிவாசனுக்கு தெரியுமா? இதெல்லாம் என்ன குதர்க்கமான ஒரு விஷயமாச்சுங்களா? சாப்பிட வர்றவங்களாம் எல்லாம் எப்படி? எல்லா மக்களும் தான் வர்றாங்க. ஒவ்வொரு ஹோட்டலையும் போய் ராம சீனிவாசன் முன்னால் நின்றாலே தெரியும். ஒவ்வொரு ஹோட்டலையும் சாதாரணமாக ஒரு சனிக்கிழமை சாயங்காலம், வெள்ளிக்கிழமை சாயங்காலம், ஞாயிற்றுக்கிழமை போய் பாருங்கள், க்யூ ஃபுல்லாக நிற்கும். மெட்ராஸில் ஏகப்பட்ட ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் சும்மா ஒரு பிளாட்பாரத்தில் நிற்கும். குறிப்பாக சென்னையில் பாண்டி பஜாரில் குறிப்பிட்ட ஹோட்டல் இருக்குது. மற்ற சைதாப்பேட்டையில் சென்னையில் ஒரு குறிப்பிட்ட ஹோட்டல்லாம் இருக்குது. போய் பாருங்கள். ஆம்பூர் பிரியாணின்னு போட்டிருப்பாங்க. மற்றபடி போர்டு இல்லாத ஹோட்டல் இருக்குது. இல்லை, எத்தனை இஸ்லாமியன் வந்து க்யூடு கட்டி நின்றுட்டான்? யாருமே கிடையாது. எல்லாமே இந்து மக்கள் தான். ஆமாம், ஒவ்வொருத்தவங்க ஒரு சாதி பிரிவு. அது அவங்கவுங்க சௌரியம். அசைவத்தை சாப்பிடுவதும் சைவத்தை சாப்பிடும் அவங்கவுங்களுடைய சாதி பிரிவினுடைய விளைவு. அத்தனை மக்கள் இந்து மக்கள் தான். ஆமாம், இது வந்து ராம சீனிவாசனுக்கு தெரியாத, வந்து பார்த்தா தெரியும். நின்று பாருங்கள். ஒவ்வொரு ஹோட்டல் நின்று ஒரு ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை நின்று பாருங்கள். ராம சீனிவாசன் ஒரு ஹோட்டல் முன்னால் வண்டியில் உட்காந்துக்கிட்டு கிளாஸை இறக்கிட்டு பாருங்கள். இனி ஒன்றும் பெரிய விஐபிலாம் அவர் கிடையாது. ராம சீனிவாசன் அவர் நின்ற ஒன்று பெரிய டிராஃபிக்லாம் வராது. அவர் பின்ன ரஜினிகாந்த் கிடையாது. அவர் பெரிய சிவகார்த்திகேயன் கிடையாது. பெரிய கமல்ஹாசன்லாம் கிடையாது. முக ஸ்டாலினா இல்லை பெரிய உதயநிதி ஸ்டாலினா அதெல்லாம் கிடையாது. சும்மா ஓரமாக நின்று ஓப்பனாக நின்று பாருங்கள். வேட்டி கட்டிட்டு பாஜக வேட்டிக்கு ஓப்பனாக நின்று பாருங்கள். ராம சீனிவாசனை பார்த்து நான் சொல்கிறேன். எத்தனை இந்துக்கள் வந்து கீழே நின்று பிரியாணி சாப்பிட்டு, அது குறிப்பாக பீஃப் பிரியாணி நீங்கள் தடை போட்டுருவீங்களா? இல்லை, தெரியாமல் தான் கேட்குறேன். எல்லா மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் வர்றாங்க? அந்த சர்வர் சொல்கிறாரு சாப்பிட வரவங்க எல்லா மக்களும் தான் வர்றாங்க. என்ன அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் மீண்டும் ராம சீனிவாசன் சொல்கிறார், முஸ்லீம் மதப்படி ஹலால் செய்திருக்கிறீங்க, அதை நான் எப்படி சாப்பிடுவது? முஸ்லீம் மதப்படி ஹலால் செஞ்சு இந்த உணவு போட்டு பிரியாணி பண்ணியிருக்கிறீங்க, நான் எப்படி சாப்பிடுவேன்? சரி, ஹலால்னா என்ன? இல்லை, ராம சீனிவாசனுக்கு தெரியுமா தெரியாதா? ஹலால்னா என்ன? ஒரு மிருகத்தை, ஒரு உயிரினத்தை சாப்பிடக்கூடிய அந்த உயிரினத்தை, கோழி, ஆடு, மாடு, அப்படிப்பட்ட உயிரினங்கள், ஒட்டகம், அப்படிப்பட்ட உயிரினங்களை அறுத்து பலியிட்டு சாப்பிடுவது, அதுக்கு பேர் தான் ஹலால். முடிஞ்சு போய் அறுக்கிறப்ப இஸ்லாமியன் வந்து தன்னுடைய வேதத்தை சொல்லுவான். அவ்வளோ என்ன வேதம்? ஒரு 9 மணி நேரத்துக்கு வேதத்தை சொல்லிடுவான். சும்மா ஒன்றுமே சொல்ல மாட்டான். அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவான். இன்னும் 2 வார்த்தைகள் இருக்குது. அவ்வளோ முடிஞ்சு போச்சு. இதில் என்ன குறைஞ்சி போச்சு? சரி, அப்போ அந்த அல்லாஹ் அக்பர் அப்படிங்கிற வார்த்தையினால் அந்த அறுக்கக்கூடிய கோழியினுடைய நிறம் மாறிவிடுகிறதா? அறுக்கக்கூடிய ஆட்டினுடைய அந்த கறி மாறிடுதா? இல்லை மாட்டினுடைய தன்மை மாறிடுதா? கிடையாது, அப்படியே தானே இருக்குது. இல்லை, அது அறுக்கிறதுல என்ன விஷயம் இருக்குது? உயிருள்ள பிராணியை அறுக்கின்றார்கள், அதான விஞ்ஞானம். உயிருள்ள பிராணி அறுத்து சாப்பிடணும். இது நம்ம இங்கே கிராமத்திலாம் பார்ப்பாங்க. பெரிய பெரிய முனியாண்டி கோயில் மற்ற கருப்பணசாமி கோயிலுக்குலாம் வந்து இங்கே வெட்டுவாங்க. இங்கே வெட்டுவதால் என்ன? இங்கே வெட்டக்கூடிய சமயத்தை பிளட்டு வந்து வெளியே பம்ப் ஆகாது, உள்ளே உட்காந்துப்பான். அதனால் இஸ்லாமிய முறைப்படி நபிகள் நாயகம் சொல்லிட்டு போயிருக்காங்க, இங்கே அருங்க, இங்கே ஃபுல்லாக அறுக்கக்கூடிய சமயம் பிளட்டெல்லாம் வெளியே வந்துடும். அப்படின்னா அந்த கறி வந்து ருசியாக இருக்கும், நல்ல உணவு, ஆரோக்கியமான ஒரு விஞ்ஞான முறைப்படி சரியான உணவு. விஞ்ஞானத்தை நிரூபிக்கட்டதானே. ஆடை எங்கள் கிராமத்தில் சொல்லுவாங்க, என்னப்பா கெடா வெட்டு அப்படிம்பாங்க. ஆமாம், இந்து மக்கள் நிறைய பேர் நாங்கள் மாமன் மச்சானாக தான் பழகுவோம். ஆமாம், குறிப்பாக திண்டுக்கல் மாவட்டம் ஜவாதுபட்டி போது ஒட்டர் சத்திரம் பழனிங்கெல்லாம் கெடா வெட்டு மாப்பிள்ளை, வா மாப்பிள்ளை அப்படிம்பாங்க. ஆமாம், இங்கே வெட்டுவாங்க மக்கள். நேராக போவோம், அங்கே உட்காந்து என்ன பிரச்சனை சமாச்சாரம்
ஏன்னா அவங்க இங்கே வெட்டுறதுனால பிளட்டு வந்து வெளியேறாது. அதனால் வந்து இஸ்லாமியன் பெரும்பாலும் சாப்பிட மாட்டான். அங்கே உட்காந்து நல்ல எல்லாத்தையும் கலந்துக்கிட்டு வர்ற மாப்பிள்ளைன்னு போயிடுவாங்க. அவங்களும் நல்லபடியாக அனுப்புவாங்க. அதே நேரத்தில் இங்கே வெட்டக்கூடிய சமயத்தில் அது என்ன வெட்டக்கூடாது, அறுக்க வேண்டும், அறுத்து பலியிட வேண்டும். வெட்டுவது என்பது அறுப்பது என்பது இது ராம சீனிவாசனுக்கு தெரியாது போல இருக்குது. என்னங்க நபார்டு வங்கியினுடைய இயக்குனர் அப்படிங்கிறாரு, இது கூட தெரியாமல் ஒரு சாதாரண ஒரு ஹோட்டலில் போய் பிரச்சனை பண்ணி கேள்வி கேட்டு உட்காந்துருக்கிறாரு. அறுத்து பலியிடுங்க. அழுத்து பலியிடுவதால் எந்த ஒரு ஆடாக இருக்கட்டும், கோழியாக இருக்கட்டும், மாடாக இருக்கட்டும், மற்றபடி ஒட்டகமாக இருக்கட்டும், என்ன சாப்பிடக்கூடிய எந்த பிராணியாக இருக்கட்டும், அறுத்து பலியிடக்கூடிய சமயத்தில் பிளட்டெல்லாம் வெறிய சமயத்தில் அது வந்து ஆரோக்கியமான உணவு, விஞ்ஞான முறைப்படி வந்து சாப்பிடக்கூடிய அளவு தன்மையுள்ள உணவாக மாறுது. இதுதான் ஹலால்னு பேர். இதை கொஞ்சம் விட்டு பாருங்கள். அத்தனை பேர் என்ன பண்ணுவான், இந்து மத நண்பர்களாகட்டும், இஸ்லாமிய மத நண்பர்களாக, கிறிஸ்துவ மத என்ன பண்ணுவான், செத்த உணவை போட ஆரம்பிச்சிடுவான். அப்போ நீங்கள் செத்த உணவு சாப்பிடுவீங்களா? அது எந்த அளவுக்கு பாய்சன் தெரியுமா? ராம சீனிவாசனை பார்த்து கேட்குறேன் நான். இதெல்லாம் தவறான ஒரு விஷயங்கள். அறுத்து பலியிடும், உயிருள்ள பிராணியை அறுத்து பலியிடணும். அறுத்து பலியிட்டு அறுத்து சாப்பிடுங்க, நல்லது. இதை வந்து செத்து போனதை அவன் எப்படி அறுப்பான்? இப்போ ஹலாலுங்கிற கான்செப்ட் இருக்கிறதுனால தான் வந்து நம்மளால் என்ன பண்ணுறான், பயப்படுறான். ஆமாம், மக்கள் ஏதாவது பண்ணிடுவாங்களோ. இப்போ அறுக்கிறப்ப யார் பார்த்தா? ஹலாலுங்கிற முறையில் விட சில பேர் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, பொய் போர்டு வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க. அதே மிகப்பெரிய ஒரு தவறு. அதை போலீஸார் செக் பண்ணும், உணவுத்துறை அதிகாரிகள் செக் பண்ணும். ஒழுங்காக அறுத்து பலியிட்ட அந்த உணவை நீங்கள் கொண்டு வருகிறீங்களா அப்படின்னு. அது சம்மந்தப்பட்ட எத்தனையோ உணவு பறிமுதல் பண்ணியிருக்கிறாங்க. உணவுத்துறை அதிகாரிகள்லாம், சுகாதாரத்துறை அதிகாரிலாம் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. ஏன் இதெல்லாம் வந்து ராம சீனிவாசனுக்கு தெரியாதா? அப்புறம் பேசியிருக்காரு பாருங்கள். அதாவது இப்போ சொல்கிற முஸ்லீம் மதம் முறைப்படி ஹலால் செய்தால் நாங்கள் எல்லாம் எப்படி சாப்பிடுவோம்? அதுக்கு தான் எல்லோரும் சாப்பிட்றது, எல்லோரும் சாப்பிடுங்கிறதான் ஹலால் பண்ணுறது. ஆமாம், அவன் செத்தகரியை போட்டால் நீங்கள் ராம சீனிவாசன் செத்தகரி சாப்பிட்ருவாருங்க, விட்டுருங்க. பாஜகவில் உள்ள அத்தனை பேர் செத்தகரி சாப்பிட்றாங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் ராம சீனிவாசன் வந்து அந்த மாதிரி கேள்வி கேட்க ஒருவேளை செத்தகரி சாப்பிட்றவரோ அப்படிங்கிறது தெரியல. அப்புறம் கேட்குறார், பெரும்பாலும் எல்லா உணவுகளும் ஹலால் செய்கிறாங்க, நான் அதை வரவேற்கிறேன், அந்த நம்பிக்கை நான் வரவேற்கிறேன். ஏன்னா ஹலால் செய்த உணவை நாங்கள் சாப்பிடி கொண்டோம். ஆனால் எங்கள் சென்டிமெண்ட்டை ஏற்றுக்கிறீங்களா? அது என்ன கணக்கு? அது ஒன்றும் புரியல. இல்லை, இந்து மதத்துக்கு என்ன சென்டிமெண்ட் இருக்குது? அறுப்பதற்கு தனி சட்டம் இருக்குதா? கிடையாது. இந்து மத நண்பர்கிட்ட எத்தனை பேர்ட்ட கேட்டேன், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க கெடா வெட்டுன்னு எத்தனை நாங்களே போய் கலந்துருக்கோம், இங்கே வெட்டுவாங்க. அப்படி அது வந்து ஆரோக்கிய முறைப்படி அந்த இடத்துல வெட்டினா அது வெட்டுறது அவங்க சௌரியங்க. கற்படசாமி கோவில் வெட்டுறாங்க, அது அவங்க சரியா. ஆனால் பிளட் பம்ப் ஆகாது. அப்படிங்கிறப்ப அந்த கறி வந்து ருசியாக இருக்காது. இங்கே அறுத்து பலியிடக்கூடிய சமயம் பிளட்டெல்லாம் சல்லுன்னு வெளியே வந்துடும். இங்கே அறுத்து பாருங்கள், பிளட் அதிகமாக வரும். இங்கே அறுத்து பாருங்கள், இங்கே வெட்டி பாருங்கள், பிளட்டு கம்மியாக தான் வரும். அதே மாதிரி இங்கேயே வெட்டி பாருங்களேன், பிளட்டு ஃபுல்லாக வரும். அப்போ பிளட்டு அதிகமாக வெளியக்கூடிய சமயத்தில் அந்த கறி வந்து, அந்த மாமிசம் வந்து ஆரோக்கியமான மாமிசமாக இருக்கும். ஆமாம், அதுக்காக போய் அங்கே போய் எங்களுடைய சென்டிமெண்ட்லாம் ஏற்றுக்குவீங்க அப்படின்னா இது என்ன கேள்வி? ரொம்ப புரியல. அங்கேயும் போய் ஒரு பாஜக கும்பல், பாசிச கும்பல், சனாதன போக்குள்ள ராம சீனிவாசன் வந்து பிரச்சனை பண்ணிட்டு உட்காந்துருக்காரு அப்படின்னு. நல்ல வேலை இந்த ஹோட்டலை இழுத்து மூடுங்கன்னு சொல்லாமல் போனார். அது வரைக்கும் பாராட்டலாம். அதே நேரத்தில் குறிப்பிட்ட அந்த நாடாளுமன்றத்துக்கு முன்னாடி கூட ஏதோ ஒரு கூட்டத்தில் பேசினார், நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்படி. அது சம்மந்தமாக நாங்கள் வீடியோ போட்டிருப்போம். பரவாயில்ல, இவர் இஸ்லாமியத்துக்கு ஆதரவாக பேசுகின்றார், நாங்களும் வீடியோ போட்டிருப்போம், ஆனால் எடுத்து பாருங்கள், தெரியும். புரியுதுங்களா? இது வந்து பொதுவாக இஸ்லாத்துக்கு ஹலால் என்பது ஆதரவுலாம். அப்புறம் மனிதத்துக்கு ஆரோக்கியமான, மனித இனத்துக்கு ஆரோக்கியமான ஆதரவானது. ஆமாம், இதெல்லாம் வந்து ராம சீனிவாசன் போன்ற உணர்ந்துக்குங்க. தேவையில்லாமல் போய் அங்கே இப்போ பிரச்சனை. அவன் சரி, நீங்கள் அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கிறீங்க, நாளைக்கு அப்பா ராம சீனிவாசனை சொல்லி போட்டார், எதையாவது அறுத்து போடுங்கடா, அது போட்டு செத்த உணவு போட்டால் என்ன பண்ணப்படும்? மக்கள் பாதிப்பாங்களா இல்லையா? ராம சீனிவாசன் சாப்பிட்ருவாரா? இதெல்லாம் யோசிங்க. ஆமாம், எங்கே போனாலும் சரி ஒரு மதச்சாயத்தை பூசுறீங்க. இப்போ வந்து ஹோட்டலுக்கு போய் அங்கே உணவுலே மதச்சாயத்தை பூசிக்கிட்டீங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஆமாம், இனிமேல் அதை மனம் திருந்துங்க. ஆரோக்கியமான உணவு தான் மனிதன் சாப்பிடணும். அறுத்து பலியிட்டு பிளட்டு வெளியானது தான் மனிதன், அது தான் ஹலால்னு பேர். அப்போ ஹலால் அப்படிங்கிற வார்த்தைக்கே வந்து எந்த ஒரு அர்த்தமும் தெரியாமல் ராம சீனிவாசன் இன்றைக்கி ஒரு நபார்டு வாங்கிற இயக்கனாக இருந்துட்டு இருக்காங்க. உண்மையிலே வெட்கக்கேடான ஒரு செய்யும். ஏதாவது பரவாயில்ல, ஊப்பியில் யோகி ஆதித்யநாத் வந்து ஹலாலுங்கிற போடவே கூடாதுன்னு சப்ஜெக்ட் பண்ணேன். அங்கே எத்தனை செத்துப்போன உணவுகளை பரிமாறி கொண்டிருக்காரு தெரியுமா? அதை கேட்டு சொல்லுங்கள்.
பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.